ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பைனல் கார்டு. ஸோ ஸ்பைனல் கார்டுனா என்ன, ஸோ அது பார்க்க எப்படி இருக்கும், அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த பிக்சர் தான் வந்து ஸ்பைனல் கார்டு, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பிரெயின்லேருந்து பிரெயின் ஸ்டெம்முக்கு கீழே பேஸ்லேருந்து அரேஸ் ஆகும். இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து ஸ்பைனல் கார்டு, ஓகேவா. அந்த வெர்டிப்ரே போன் இருக்குல்ல, முதுகு எலும்புன்னு சொல்லுவாங்க. அந்த முதுகு எலும்புக்குள்ளே ஃபோராமன் மேக்னம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஹோல் இருக்கும், ஓகேவா. அந்த ஹோலுக்குள்ளே தான் வந்து இந்த ஸ்பைனல் கார்டானது இன்செர்ட் ஆகிற மாதிரி உள்ளே இருக்கும், ஓகேவா. ஸோ அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த ஸ்பைனல் கார்டு? ஸோ ஸ்பைனல் கார்டுன்றது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்டு டியூப். அது வந்து டிஷ்யூஸ்னால மேட் ஆஃப் ஆகிருக்கும், ஓகேவா. இது எங்கன்னா நம்மளோட பிரெயின் ஸ்டெம்மில் இருந்து, ஓகே, நம்ம ஸ்பைனுக்குள்ளே அந்த ஹோல் மாதிரி ஒன்று இருக்கும். நான் காட்டுறேன் அந்த பிக்சரையும். ஸோ அந்த ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வழி நுழைஞ்சு நம்ம லோவர் பேக் வரைக்கும் இருக்கும், ஓகேவா. இட் இஸ் மேட் ஆஃப் நர்வ்ஸ் அண்ட் செல்ஸு. அது மேட் ஆஃப் நர்வ்ஸும் செல்ஸாலும் மேட் ஆஃப் ஆகிருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா மெசேஜை வந்து கேரி பண்ணும் எங்கன்னா நம்ம பிரெயின் டு நம்மளோட அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு, ஓகேவா. இந்த ஸ்பைனல் கார்டு இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பார்ட்ஸ் ஆஃப் அவர் நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் இது ஒரு மெயின் பார்ட். எப்படி வந்து நம்ம பிரெயினோட வைடல் ரோல் வந்து ப்ளே பண்ணுதோ, ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பைனல் கார்டும் ஒரு மெயின் ரோலை வந்து ப்ளே பண்ணுது, ஓகேவா. இதுதான் வந்து நம்மளோட முதுகெலும்பு, ஓகேவா. இந்த முதுகெலும்பில் வந்து ஒரு சின்ன ஃபோராமன் மேக்னம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் மாதிரி ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த பிக்சரையும் காட்டுறேன். இந்த இதுதான் வந்து இந்த ஃபோராமன் மேக்னம், இந்த குழி மாதிரி இருக்கா, அதுக்குள்ள அந்த எல்லோ கலர் டியூப் மாதிரி இருக்கா, அதான் வந்து ஸ்பைனல் கார்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட அந்த முதுகு எலும்பில் வந்து இந்த மாதிரி சென்டர் ஏரியாவில் வந்து நம்மளோட ஸ்பைனல் கார்டு வந்து ப்ரெசென்ட் ஆகும், ஓகே. அடுத்து இதோட மெஷர்மெண்ட்டு லென்த்து வந்து மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45 சென்டிமீட்டர் இருக்கும். அதே ஃபீமேல்ஸுக்கு வந்து 42 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும், ஓகேவா. அடுத்து ஆவரேஜ் டயாமீட்டர்னால் வித் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 1.25 சென்டிமீட்டர், அதாவது 1.5க்கும் பாதி அப்படி சொல்கிற மாதிரி அந்த அளவில் டயாமீட்டரில் ப்ரெசென்ட் இருக்கும். இதோட வெயிட் வந்து 30 கிராம் தான், ஓகே. எக்ஸ்டென்ஷன் எங்கேருந்து எக்ஸ்டென்ஷன் ஆகுது அப்படின்னா டவுன்வர்ட் கண்டினியூஷன்ஸ் ஆஃப் தி மெடுலா ஆப்ளைங்கேட்டா. ஸோ மெடுலா ஆப்ளைங்கேட்டாலேருந்து கீழே பார்த்த மாதிரி கண்டினியூ ஆகியிருந்திருக்கும். அடுத்து அதோட அப்பர் எண்டு வந்து ஃபஸ்ட்டு செர்விக்கல் வெர்டிப்ரே, ஓகே. அது லோவர் எண்டு வந்து கோனாஸ் மெடுலாரிசிஸ் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து லம்பர் 1, ஓகேவா. கோனா மெடுலரிசிஸ் கண்டினியூஸ் ஃபில்லும் டெர்மினல். ஸோ இந்த கோனா மெடுலரிசிஸ் அப்படின்றது கீழே வந்து கோன் ஷேப்பில் முக்கோணமாக இருக்கும். ஸோ அது பிக்சர் காட்டுறேன். அதில் வந்து ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதான் வந்து ஃபில்லும் டெர்மினலே, ஓகேவா. அந்த பிக்சர் காட்டுறேன். தெரியுதா, இந்த கோன் மாதிரி இருக்கிறது வந்து கோனா மெடுலரிசிஸ். ஸோ அதுலேருந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து டெர்மினலே அப்படி சொல்லுவாங்க, ஓகேவா. ஓகே, ஃபில்லும் டெர்மினலே அப்படி சொல்லுவாங்க. ஸோ வாட் த ஸ்பைனல் கார்டு டூ? இந்த ஸ்பைனல் கார்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்பைனல் கார்டு கேரிஸ் அ நர்வ் சிக்னல்ஸ் ஃப்ரம் எ பிரெயின் டு தி ரெஸ்ட் ஆஃப் பாடி அண்ட் பேக். ஸோ நம்மளோட பிரெயின்லேருந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் என்ன பண்ணும், ஒரு சிக்னல்ஸை வந்து கேரி பண்ணும், ஓகேவா. அதுதான் அதோட வேலையாகும், ஓகேவா. த சிக்னல்ஸ் ஆர் தி எலக்ட்ரிக்கல் மெசேஜஸ். அந்த சிக்னல்ஸ் ஆனது எலக்ட்ரிக்கல் மெசேஜாக இருக்கும். தட் ஹெல்ப்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இன் அவர் பாடி ஒர்க் கரெக்ட்லி. ஸோ நம்ம பாடியில் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி இது மானிட்டர் பண்ணும் நம்ம உடம்பு, ஓகேவா. அது இன்க்ளூடிங் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரோலிங் யுவர் பாடிஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம பாடியோட மூமெண்ட்ஸையும் ஃபங்க்ஷனையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது எப்படி அப்படின்னா சிக்னல்ஸ் ஃப்ரம் யுவர் பிரைன் டு தி அதர் பார்ட்ஸ் லெட் யூ மூவ் வென் யூ வாண்ட் டு டூ. ஸோ நான் இப்போ சும்மா உட்காந்துருக்கேன். ஸோ அங்கேருந்து எனக்கு வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு எனக்கு தோன்றப்போ நான் வந்து எந்திரிச்சு நடக்கிறேன். ஸோ அதுக்கும் தே ஆல்சோ கண்ட்ரோல் இன்வாலன்டரி, அதாவது அட்டானமிக் ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஹார்ட் பீட்டு, ப்ரீத்திங். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து இன்வாலன்டரி, ஓகேவா, இந்த ஆக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். இதை பற்றி நம்ம திங்க் பண்ணுறதும் கிடையாது, ஓகேவா. ஸோ இதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. Next, reporting senses to your brain. So nerve signals from all over your body helps your brain process and feel and
ஆஃப் யுவர் சென்சஸ் இன்க்ளூடிங் ப்ரெஷர் அண்ட் பெயின். ஸோ இப்போ யாரோ ஒருத்தவங்க என்னை கிள்றாங்க, அடிக்கிறாங்க, இல்லை எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்றப்போ எனக்கு ஒரு பெயின் சென்சேஷன் இருக்கும். ஸோ அந்த பெயினை வந்து இதுதான் கேரி பண்ணுது. அது என்னால் உணர முடியுது. ஸோ அந்த உணர்வுகளை வந்து கொண்டு போகிறது எது? இந்த ஸ்பைனல் கார்டு தான். ஸோ மேனேஜிங் யுவர் ரிஃப்ளெக்ஸஸ் ஆர் ஆட்டோமேட்டிக் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் பட்டலர் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம நீல வந்து ரவுண்டாக ஒரு போன் இருக்கும், ஓகேவா? அதாவது மொட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த போன் வந்து சப்போஸ் எனக்கு வந்து கீழே வந்து கால் வந்து ஏதோ ஒரு இடத்துல விளையிக்கிடுச்சு அப்படின்றப்போ நம்ம ஹெல்த் கேர் ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்க, நம்ம காலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லேசாக ஒரு திருப்புவாங்க. ஸோ அந்த டயத்தில் எனக்கு வந்து பெயின் வந்து வரவும் என்னால் அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு கிக் பண்ணுவேன். ஸோ அந்த கிக் பண்ணுறது தான் ரிஃப்ளெக்ஸ், ஓகேவா? இந்த ரிஃப்ளெக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது? நம்மளோட ஸ்பைனல் கார்டு தான் மேனேஜ் பண்ணுது, ஓகேவா? வேர் இஸ் த ஸ்பைனல் கார்டு லொக்கேட்டட்? ஸோ எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, ஸ்பைனல் கார்டு ஸ்டார்ட் அட் தி பாட்டம் ஆஃப் த பிரெயின் ஸ்டெமோட பாட்டம்லேருந்து இட் ரன்ஸ் லென்ஸ் த்ரூ தி ஸ்பைன். ஸோ ஸ்பைன் வேறு, ஸ்பைனல் கார்டு வேறு. ஸோ ஸ்பைன் அப்படின்றது ஒரு போன், முதுகு எலும்பு, ஓகேவா? ஸ்பைனல் கார்டுனா தான் அதுக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கிறது, ஓகேவா? இட் எண்ட்ஸ் இன் யுவர் லோவர் பேக் இன் எ கோன் ஷேப்டு கால்டு கோனா மெடுலரிஸ். நான் ஏற்கனவே அங்கே காமிச்ச கோன் ஷேப்பில் இருந்துச்சுல, ஸோ அது வரைக்கும் வந்து ஸ்பைனல் கார்டு தான். ஸோ அந்த எண்டாகிற நேம் வந்து என்ன அப்படின்னா கோனஸ் மெடுலரிஸ். ஸோ வாட் ஆர் த 3 மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பைனல் கார்டு? ஸோ ஸ்பைனல் கார்டில் இது மூணுமே வந்து ரொம்ப மெயின். ஏன் இந்த 3 மெயின் அப்படின்றாங்கன்னா, ஸோ அந்த மூணாவது இந்த லம்பார் ஏரியா இருக்குல்ல, ஸோ நம்மளோட லம்பார் ஏரியா வரைக்கும் தான் வந்து ஸ்பைனல் கார்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது வரைக்குமே நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. ஸோ ஸ்பைனல் கார்டு ஹேஸ் 3 ஏரியாஸ் தட் மேட்சஸ் த 3 செக்ஷன்ஸ் ஆஃப் யர் ஸ்பைன். ஸோ அதை வந்து 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து சர்விக்கல்ன்றது நம்ம நெக் ரீஜியன், ஓகேவா? அடுத்து தொராசிக்ன்றது செஸ்ட் ரீஜியன். ஸோ செஸ்ட்டுக்கு பேக் சைடு, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து தொராசிக் ரீஜியன். அடுத்து லம்பார்ன்றது அதுக்கு கீழே, ஓகேவா? இந்த 3 ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா செர்விக்கில் இருந்து லம்பார் ஏரியா வரைக்கும் தான் நம்மளுக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸ்பைனல் கார்டு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. விச் நர்வ்ஸ் ஆர் இன் தி ஸ்பைனல் கார்டு? ஸோ என்னென்ன நர்வ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, there are 31 nerves connected to the spinal cord. 31 nerves வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ 31 pairs, ஓகேவா? நாட் 31 nerves, 31 pairs வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 30 ஆஃப் யுவர் ஸ்பைனல் நர்வ் ஆர் பேர்ஸ். அதில் வந்து 30 வந்து பேர்ஸ், ஒன்று மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஈச் சைட் ஆஃப் ஸ்பைனல் கார்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகே? 30 pairs இருக்கும், ஈச் சைட்லேயுமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகே? அதான் 31 pairs அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ ஒரு நர்வ்ஸாக ஒன்று. ஸோ 31 பேர்ஸ்ன்றப்போ சைடில், அப்போ முதுகில் சென்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அங்கேருந்து அரேஸ் ஆகக்கூடிய அந்த நர்வ்ஸு இந்த சைடுலையும் 2 சைட்லேயுமே வந்து நர்வ்ஸ் வந்து அரேஸ் ஆகும், ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 8 cervical nerve இருக்கும், ஓகேவா? அந்த 8 cervical nerve எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நெக்கில் இருந்து நம்மளோட ஃபேஸ் வரைக்கும், ஓகேவா? அப்புறம் ஹெட்டு, அதுக்கெலாம் வந்து என்ன பண்ணும், நர்வ் சப்ளை பண்ணும், ஓகேவா? அடுத்து 12 thoracic nerve. அது எங்கே இருக்குன்னு அப்படின்னா அப்பர் பாடி தட் எக்ஸ்டென்ஸ் டு செஸ்ட். ஸோ செஸ்ட்டிலேருந்து அப்பர் பேக் பின்னாடி இருந்து அப்டமன் வரைக்கும், ஸோ இந்த ஏரியாவுக்குலாம் என்ன பண்ணுது அப்படின்னா நர்வ் சப்ளை பண்ணுது, ஓகேவா? 5 lumbar nerve pairs அப்படின்றது லோவர் பேக்கில் நம்ம லெக்ஸ்லேருந்து ஃபீட் வரைக்கும், ஓகேவா? லோவர் பேக்லேருந்து நம்ம லெக்லேருந்து நம்ம ஃபீட் வரைக்கும், ஓகேவா? அந்த இடத்துல வந்து இது வந்து நர்வ் சப்ளை பண்ணுது. அடுத்து 5 sacral nerve pairs வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சேக்ரம், அதாவது பார்ட் ஆஃப் யுவர் ஸ்பைன் அண்ட் எக்ஸ்டெண்ட் இட் தி பெல்விஸ். ஸோ பெல்விஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இது வந்து 5 இருக்கும், 5 pairs இருக்கும், ஓகேவா? இதுதான் வந்து இந்த பெல்விக்ஸ் ஏரியாவுக்கு வந்து என்ன பண்ணுது, சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. எது? நர்வ் சப்ளை பண்ணுது. The final nerve is a bundle at the base of your spine is called cauda equina. ஸோ பண்டில் மாதிரி கடைசியில் வந்து ஒரு ஃபைனல் நர்வ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதை வந்து காடா ஈக்யூனா அப்படி சொல்லுவாங்க. தட் கிவ் சென்சேஷன் டு யுவர் லோவர் பாடி. ஸோ நம்ம திடீர்னு எனக்கு வந்து முள்ளு குத்திடுச்சு என் காலில், ஸோ அப்போ எனக்கு ஒரு சின்ன சென்சேஷன் ஃபீல் ஆகுதா, ஸோ இரிட்டேட்டாக ஃபீல் ஆகுதா, ஸோ அது காரணம் வந்து இந்த காடா ஈக்யூனா. ஏன் இந்த காடா ஈக்யூனான்றது ஒரு பண்டில் நர்வ் ஃபைபர், அதுதான் வந்து நம்ம லோவர், அது நம்ம ஃபுட்டுலேருந்து நம்ம ஃபீட் வரைக்கும் வந்து என்ன ஆகுது, சப்ளை பண்ணுது. ஸோ அப்போ என்னால் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உணர முடியுது. ஸோ அது காரணம் வந்து என்ன, இந்த காடா ஈக்யூனா அப்படின்றது தான், ஓகேவா? இப்போ எல்லா இடத்துக்கும் நர்வ் சப்ளை பண்ணுது. ஏன் நர்வ் சப்ளை பண்ணுது அப்படின்னா நம்ம பாடி ஆக்சுவலாக வந்து இப்போ எனக்கு வந்து ஸ்டொமக் பெயின் அப்படி சொல்கிறேன். நான் எப்படி ஸ்டொமக் பெயின் சொல்கிறேன், எப்படி எனக்கு அந்த வலி தெரியுது அப்படின்னா இந்த நர்வ்ஸ் மூலியமாக தான்,
ஓகேவா. அது மாதிரி தான் இந்த சின்ன சின்ன நர்வ்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு செய்யும். ஓகேவா. வாட் ஆர் த அதர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் தி ஸ்பைனல் கார்டு? ஸோ அதர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த ஸ்பைனல் கார்டு வந்து என்னென்ன ஃபங்க்ஷன், வேறு என்னென்ன ஸ்ட்ரக்சர் கொடுக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸ்பைனல் கார்டு இஸ் கவர்டு பை 3 லேயர்ஸ் ஆஃப் டிஷ்யூ ஆர் மெனிஞ்சஸ். எப்படி வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ மெனிஞ்சஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது என்னென்ன பார்த்தோம், டூராமேட்டர், அரக்னாமேட்டர், பயாமேட்டர்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் அந்த ஸ்ட்ரக்சர் தான் அங்கேருந்து அப்படியே வந்து நம்மளோட ஸ்பைனல் கார்டும் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக, அதாவது கவரிங் லேயராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. டஸ்ட் லைக் ஒன்ஸ் தட் சரௌண்ட்ஸ் யுவர் பிரெயின். ஸோ பிரெயின் எப்படி சரௌண்ட் ஆகிருக்கும் அதே மாதிரி நம்மளோட ஸ்பைனல் கார்டுக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று டூராமேட்டர். டூராமேட்டர்ன்றது ஒரு அவுட்டர் லேயர் தட் ப்ரொடெக்ட்ஸ் ஸ்பைனல் கார்டு ஃப்ரம் இன்ஜுரி. ஸோ நம்ம ஸ்பைனல் கார்டை இன்ஜுரி ஆகாமல் ப்ரொடெக்ஷன் பண்ணுறது. ஓகேவா. அது அரக்னாய்டு அரக்னாமேட்டரில் ஒரு மிடில் லேயர். ஓகேவா. அடுத்து பயாமேட்டர் டீப்பஸ்ட் இன்னர் லேயர். ஓகேவா. வாட் ஆர் தி எபிடூரல் அண்ட் அரக்னாய்ட் ஸ்பேசஸ்? இது எபிடூரல்னு ஒரு ஏரியா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த எபிடூரல் ஏரியான்றது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏரியா. எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அனஸ்தீசியா ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ஓகேவா. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் அந்த எபிடூரல் அனஸ்தீசியாவில் நான் கீழே பிக்சர்ஸ் வச்சுருக்கேன், காட்டுறேன். இந்த எபிடூரல் ஸ்பேஸ் இஸ் பிட்வீன் தி டூராமேட்டர் அண்ட் அரக்னாமேட்டர். ஸோ டூராமேட்டருக்கும் அரக்னாமேட்டர் அந்த கவரிங் லேயர் சொன்னேன், அதுக்கு இன்பிட்வீனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் வேரி ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் இன்செட் எபிடூரல்ஸ். எபிடூரல்ஸ்ன்றது டூரிங் சைல்டு பெர்த், அதாவது பார்ட்டேஷன், அதாவது சைல்டு பெர்த் ஆகிறப்போ வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து நார்மல் வெஜினல் பெர்த் இல்லாமல் இல்லை ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்றப்போ இந்த எபிடூரல்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், அனஸ்தீசியா, ஸ்பைனல் அனஸ்தீசியான்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த எபிடூரல்ஸ். அடுத்து வந்து சப்அரக்னாய்ட் ஸ்பேஸ். சப்அரக்னாய்ட் ஸ்பேஸ் இஸ் பிட்வீன் தி அரக்னாய்ட் மேட்டர் அண்ட் தி பயாமேட்டர். ஸோ அரக்னாய்ட் மேட்டருக்கும் பயாமேட்டருக்கும் இன்பிட்வீனாக இருக்கிறத சப்அரக்னாய்ட் ஸ்பேஸ் சொல்லுவோம். ஹியர் செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு குசைனா, ஒரு ப்ரொடக்ஷனாக்கும் ஒரு குசைனாவும் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகுது. ஓகேவா. 30 கிராம்ன்றது நம்மளால் என்னால் வந்து 30 கிராம் தான் என் முதுகில் இருக்குன்னு நிறையா உணர முடியல. அது காரணம் இந்த சிஎஸ்எஃப். ஓகேவா. அதுதான் இந்த குசைன் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஓகேவா. அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் யுவர் ஸ்பைனல் கார்டு. ஸோ ப்ரொடெக்ஷனும் கொடுக்குது. இஃப் யூ நீட் லம்பார் பஞ்சர்ன்றது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லம்பார் ஏரியா மொத்தம் வந்து 5 இருக்கும். ஓகேவா. அந்த 5 ஏரியாவில் வந்து இந்த சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ நம்ம ஹெல்த் கேர் ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நீடில் எடுத்து இன்செர்ட் பண்ணுவாங்க. இன்செர்ட் பண்ணி ஒரு ஃப்ளூயிட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிக்சர் இருக்குது, நான் கீழே காட்டுறேன். அது ஏன் அப்படின்னா மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன், ஒரு டிசார்டர் இருக்கும். ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணிடும் இந்த சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடில். அதனால வந்து மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு வரும். ஓகேவா. இட்டிஸ் அப்படின்னாலே இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணுது. ஸோ அதை வந்து எந்த பாக்டீரியா இல்லை எந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து காஸ் பண்ணுச்சு அப்படின்ற ஒரு லேப் டெஸ்ட்டுக்காக நம்ம பண்ணுற ஒரு டயக்னாசிஸ் தான் வந்து இந்த லம்பார் பஞ்சர். ஓகே. நான் சொன்னேன் எபிடூரல் அனஸ்தீசியான்னு. ஸோ ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து நீடில் இன்செர்ட் பண்ணுவாங்க, எபிடூரல் நீடில். ஸோ இந்த எபிடூரல் நீடில் வந்து எப்படி இன்செர்ட் பண்ணிக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே. அந்த லம்பார் 4 ஏரியாவில் லம்பார் 3க்கு லம்பார் 4க்கு இடையில வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. ஓகே. இந்த எபிடூரல் நீடில் இன்செர்ட் பண்ணி அனஸ்தீசியா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த பேஷண்ட் கோ டு அனஸ்தீசியா. ஓகேவா. ஸோ அதுக்கு தான் இந்த எபிடூரல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து அந்த எபிடூரல் நீடில். ஓகேவா. த நீடில் விச் இஸ் ஸ்பெஷலைஸ்டு டு தி அனஸ்தீசியா. ஸோ அதான் வந்து எபிடூரல். அண்டு சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் அந்த லம்பார் பஞ்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. ஸோ அது இதுக்கு தான். ஸோ ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா தான் அதை லம்பார் பஞ்சர் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அந்த பேஷண்ட் வந்து சிட்டிங் பொசிஷனில் உட்கார வச்சுக்குவாங்க. இல்லை அப்படின்னா பேஷண்ட் வந்து லேட்டரல் பொசிஷனாக சைடாக படுக்க வச்சுட்டு இந்த நீடில் இருக்குல்ல, இந்த நீடில் வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட பார்க்க இந்த எபிடூரல் நீடில் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த நீடில் வந்து அந்த L4 அண்ட் L5 அதுக்கு இடையில வந்து இன்செர்ட் பண்ணதுமே வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து ட்ராப்பாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணுமோ அந்த இடத்துக்கு நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஓகே. லேபுக்கு. அடுத்து ஸ்பைனல் கார்டு நர்வ்ஸ் ஸ்ட்ரக்சர். இதான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்பைனல் கார்டு இருக்கும், அதுலேருந்து இப்படி தான் வந்து நர்வ்ஸ் எல்லாம் அரேஸ் ஆகும். ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. இதான் வந்து வெர்டிப்ரே. அந்த வெர்டிப்ரேக்கு உள்ளே தான் வந்து ஸ்பைனல் கார்டு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்பைனல் கார்டுலேருந்து எவ்வளோ 31% ஆஃப் நர்வ்ஸ் வந்து இப்படி தான் வந்து அரேஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ. ஸோ ஃபர்தராக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ தேங்க்யூ.